ஹாய் கைஸ், வெல்கம் டு சிக்கா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ட்போர்டை வச்சு சின்ன கார்ட்போர்டை வச்சு ஷூட்டிங் டாய்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம், அதுதான் செய்ய போகிறோம். இப்போ நான் நீளம் எடுத்துக்கிறேன், அளவு எடுத்துக்கலாம். நீளம் 11 இன்ச்சும், அகலம் 8 இன்ச்சும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அதை வரைஞ்சாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். சின்ன வயசுலலாம் நம்ம ஷூட்டிங் இதெல்லாம் விளையாண்டுருப்போம், ரொம்ப இதாக இருந்தது. இது எங்கள் பாப்பாவுக்காக டாய்ஸ் எல்லாம் இதாகிடுச்சு, அம்மா எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் திடீர்னு ஒரு இது இருந்தது, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக எடுத்தோம், செஞ்சு பார்த்தோம். ஒரிஜினல் நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் தான் என்கிட்ட இருந்தது, அதனால இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்னால் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு பிசுறாக பிஞ்சுக்கிட்டே வந்துடுது. அதனால் உங்கள்கிட்ட சைனிங்காக இருந்துச்சுன்னா அந்த கார்ட்போர்ட்னால் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது வெறும் அட்டைப்பெட்டி இருந்ததுனால அதை எடுத்தாச்சு. இப்போ 2 அட்டைப்பெட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வாட்டர் பாட்டில் மூடி யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் ஷேப் இது பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தால் அதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே இதில் 11 இன்ச்சு அளவு ஒரு 4 கோடு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கோடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் இல்லையா, அது ஒரு இதில் ஒட்டும்போது நீங்களே பார்ப்பீங்க, தெரியும் உங்களுக்கே. கட் பண்ணும்போது சேஃபாக கத்தினால சேஃபாக கட் பண்ணுங்கள். இது மாதிரி 4ஐயும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதே இதில் 11 இன்ச்சு நம்ம 11 இன்ச்சு தான் அளவு நீளம் எடுத்திருக்கோம். அதோட கம்மியாக ஒரு 10 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 8 இன்ச்சு அந்த அளவுக்கு எடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறோம். அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஒரு பிளெயினாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கார்ட்போர்டை நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது இதுக்கு தான். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா உயரத்துக்காக பெருசாக இன்னும் 2 இது கூட எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். நான் 2 போதும் அப்படிங்கிறதுக்காக 2 மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே நம்ம ரவுண்ட் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணிடும். ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா அதை ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டி இப்போ அந்த இதாட்டம் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது 2 லப்பர் பேண்ட் போட்டு 2 கார்னர்லேயும் 2 பக்கம் சைட்லேயும் நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஒரு வில்லு மாதிரி நம்மளுக்கு கிடச்சி. இப்போ அந்த கார்னர் பகுதியில், அந்த ரவுண்ட் ஷேப் பகுதியில் நம்ம ஒரு பேப்பர் வச்சு இது பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ இழுத்து விட்டு அந்த பேப்பர் வெளியே வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.